ஹலோ மக்களே, ஜூன் 25ஆம் தேதியோட சலங்கில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் விரும்பால சீரியலும் மேக்கா சந்தேசம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு அபூர்வாக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. அதை வச்சு ககன் பூமியை எப்படி சிக்க வைக்கலாம், ககன் பூமியை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன உண்மை, ககன் பூமியை எப்படி சிக்க வைக்க போறாங்க, ககன் பூமியை எப்படி பிரிக்க வைக்க போறாங்கன்னு பாக்கணும்னா இந்த வீடியோ பார்த்தா நம்ம மருதானியில அபூர்வா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது நீ எப்பயாச்சும் என்ன பார்த்து கவலைப்பட்டிருக்கியா, எனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டிருக்கியா, ஏதோ அந்த லில்லி வந்துட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு அவ்வளோ ஈகரா இருக்க, அவளுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேக்குறா. இத மாதிரி ஒரு நாளாவது நீ என்கிட்ட கேட்டிருப்பியா, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், உனக்கு என்ன எந்த ஊர்ல மாப்பிள்ளை வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பியா. அவகிட்ட எத்தனை கேள்வி கேட்கிற, அவ மேல இருக்கிற அக்கறை கொஞ்சமாச்சு என் மேல உனக்கு இருக்காமா, சி இப்படி எல்லாம் இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லி மருதானியில பார்த்து அப்புறம் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. உன்னை நட்சத்திரா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர, உனக்கு என்னதான் பிரச்சனை? அப்ப எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ண வேண்டாமா, நீங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி ஜோடி ஜோடியா இருப்பீங்க, நான் மட்டும் ஒத்த கட்டையா கடைசி வரை இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நட்சத்திராட்டே எடுத்து ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, உன் வயசு என்ன, நீ என்ன நீ பேச்சு என்ன அப்படின்னு சொல்லி நட்சத்திரா ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க யாருக்குதான் என் மேல அக்கறை இருக்கு, யாருக்கு என் மேல அக்கறை இல்ல, சே இந்த வீட்டுக்கு போய் நான் இவ்வளவு விசுவாசமா இருந்தேனே அப்படின்னு சொல்லி நட்சத்திர கல்யாணத்தை பத்தி எல்லாத்துக்கும் ஈகரா இருந்தீங்க. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு வயசாகுதுன்னு யாருக்காச்சும் தோணுச்சா, இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்காளேன்னு சொல்லி யாருக்காவது தோணுச்சா அப்படின்னு சொல்லி மருதானியில பார்த்து இவங்க 2 பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நட்சத்திராட்ட ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, அபூர்வா கிட்ட ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பேசிட்டே இவங்க மாடிக்கு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இவங்க கீழ இருந்து மாடிக்கு மேல போறாங்க. சந்தோஷ் பார்த்தா, அதாவது சரச்சந்திரோட ஃப்ரெண்ட் சந்தோஷ் இருக்கிறாருல, அவரை பாட்டி கட்டிட்டே மேல இருந்து கீழே வராரு. 2 பேருமே வரத பாக்கல, அப்படியே 2 பேரும் இடிச்சிடுறாங்க. இடிச்சது மட்டும் பார்த்தா, இடிச்சதோட மட்டும் இல்லாம ரொமான்ஸ் 2 பேத்துக்கு இடையில அப்படியே மேல இருந்து ஏதோ ரோஜா பூவை மேல போடுற மாதிரி நம்ம மருதானியலைக்கு ஃபீல் ஆகுது. இவங்க சந்தோஷ் நார்மலா தான் இருக்காரு, ஆனா இவங்களுக்கு கடவுள் இருக்காருடா குமாருங்கிற மாதிரி கோயில்ல தான் இப்ப என்னை காட்டினாரு, அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டாருன்னு சொன்னேன், ஆனா திருப்பியும் இதே வீட்டுல என்னை காட்டினதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் ஒரு ரொமான்ஸ். அப்புறம் பார்த்தா நம்ம சந்தோஷம் என்னது தேடிட்டு இருக்கிறீங்க, இல்ல கோலி குண்டு, இங்கேயுமா கோலி குண்டு வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே உங்க மனசுல யாரு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கடைசி பார்த்தா 2 பேரும் ஜோடி ஆயிடுறாங்க. இவங்களுக்கும் அந்த சந்தோஷம் பார்த்தா நம்ம மருதானியலையை பிடிச்சிருக்கு, மருதானியலைக்கு ரொம்பவே சந்தோஷம் பிடிச்சிருக்கு. மருதானியலைக்கு இது கடவுள் தந்த வர மாதிரி தெரியுது. அதனால அவங்க நெஞ்சில கை வைக்கிறாங்க, அவங்க இதயத்துல கைய வைக்கிறாங்க நம்ம மருதானியல. இப்ப பார்த்தா நம்ம சந்தோஷ் ப்ரோக்கு ஒரே மாலையில இருந்து, அதாவது மேல இருந்து யாரோ பூ போடுற மாதிரியே ஃபீல் ஆகுது. உடனே இப்ப சந்தோஷ் ப்ரோ சொல்றாரு, உங்களுக்கு அப்பள ரோஜா பூ யாரோ உங்க மேல போட்ட மாதிரி இருந்துச்சுல, எனக்கு இப்ப யாரோ என் மேல ரோஜா பூ போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க சரச்சந்திரா வீட்டுலதான் மருதானிலையும் சந்தோஷம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அப்படியே நம்ம ககனும் பூமியும் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ககன் பூமி இங்க ஹோட்டலுக்கு வெளியே வந்திருந்தாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு, ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்திருக்காங்க. அங்க ஆஸ் யூஷுவல் சாப்பிடலாம் இல்ல, அவங்க 2 பேரும் கண்ணோட கண் பார்த்து நம்ம ககன் பூமி ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த மெனு கார்டை வச்சு 2 பேரும் நீ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ககன் பூமிக்கு கொடுக்க, ஐயோ நீங்க தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி ககனுக்கு கொடுக்க, இப்படி மாறி மாறி 2 பேரும் கடைசி ஃபுட்டும் ஆர்டர் பண்ணல, ஒன்னும் ஆர்டர் பண்ணல, 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு நீ பண்ணு, நீ உனக்கு தான் என்னோட டேஸ்ட் தெரியும், உனக்கு தான் இது உனக்கு இன்னைக்கு டே ஸ்பெஷல் உனக்கு தான், நீ என்ன ஆர்டர் பண்றோ நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ககன் ஒரு புறம் பூமிக்கு கொடுக்க, பூமி ஒரு புறம் ககனுக்கு கொடுக்க, ஆக மொத்தம் மெனு கார்டுல இருந்து யாரும் எதுவும் ஆர்டர் பண்ணல. அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம பூரணியும் சிவாவும் வராங்க. என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேக்குறாரு, நீங்க தானே சொன்னீங்க நீங்க போயிட்டு 1 hour கழிச்சு வாங்கன்னு, நீங்க 1.5 hours ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது அதுக்குள்ள 1.5 மணி நேரம் ஆயிடுச்சா, எனக்கு ஏதோ இப்பதான் 10 நிமிஷம் ஆன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 1.5 மணி நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ககன் கேக்குறாரு. ஆமா, நீங்க ரொமான்ஸ்லயே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நேரம் போறது எப்படி தெரியும், பாரு சிவா கத்துக்கோ, எப்படி உங்களுக்கு போட்டியா நாங்களும் இனிமேல் ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூர்ணி செல்ல சண்டைகள் போட்டுட்டு இருக்கிறாங்க ககனோட. உடனே கழிச்சு 2 பேரும் ஏதோ ஆர்டர் பண்ணலையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ககன் சொல்றாரு, பூமி ஏதாவது ஆர்டர் பண்ணி நான் பூமி கொடுத்தேன், பூமி நான் ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க நீங்க என்கிட்ட கொடுத்தா,
ஓ, உங்க காதலை நீங்க அப்படி வெளிப்படுத்துறீங்களா? இப்ப யாரை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மெடிகார்ட்ல நீங்க வந்து ஆர்டர் பண்றத வச்சே புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் யார் மேல யாருக்கு காதல் அதிகமா இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காண்டி நீங்களும் ஆர்டர் பண்ணல, அண்ணாவும் ஆர்டர் பண்ணல, அதுதானே அண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம பூரணியும் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த பூரணி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தா நம்ம அபூர்வாவும் நட்சத்திராவும் வெளியே போய் ரொம்ப ஹாட்டா இருக்கு, நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாங்க. அது இந்த ரெஸ்டாரண்ட்னா நம்ம ககன் பூமி இருக்கிறாங்களா, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அவங்களும் வந்திருப்பாங்க. வந்துட்டு பார்த்தா, மம்மி வெளியே ரொம்ப ஹாட்டா இருக்கு, இந்த ரெஸ்டாரண்ட் தான் மம்மி ரொம்பவே ஃபேமஸ் ஆனது, இங்க எல்லாமே சூப்பரா இருக்கும், நீங்க இது வரைக்கும் இங்க வந்ததே இல்லைல்ல, நான் இங்க நிறைய வாட்டி வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து டேபிள்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பின்னாடி டேபிள்ல தான் நம்ம ககன் பூமி மட்டும் தனியா இருந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே மம்மி எல்லாம் உங்களாலதான், நான் ஒழுங்கா நான் இருக்கிற வேண்டிய இடம் இப்போ அது ககன் மாமா பக்கத்துல நான் இருக்க வேண்டிய இடம், ஆனா நீங்க உங்க பேச்சால உங்க இதை கேட்டு இப்ப பாருங்க அந்த இடத்துல அந்த பூமி எனக்கு பிடிக்காத அந்த பூமி இருக்கா, எல்லாம் உங்களாலதான், என்னால இதை பார்க்கவே முடியல, அதுவும் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க, எனக்கு அதை சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க கத்திட்டு இருக்கிறாங்க நம்ம நட்சத்திரா. உடனே மேடம் உங்களுக்கு ஆர்டர் என்ன அப்படின்னு, 2 ஐஸ்கிரீம் கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே ஐஸ்கிரீமும் வருது. ஐஸ்கிரீம் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா நம்ம பூரணி சிவாவும் வராங்க. வந்து இவங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம், நானே ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டு எடுத்து பாக்குறாங்க. நம்ம பூரணி எடுத்து பார்த்துட்டு ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு வெஜ் பிரியாணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி இவங்க 2 பேரும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம சிவாவும் பூரணியும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் அங்க ககன் பூமி வந்து ரொமான்ஸ்லேயே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பூர்ணி உனக்கு வாய் ரொம்ப கூடிருச்சு, அண்ணன் கூட மதிக்காம நீ பாட்டு இப்ப வந்து எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ககன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அண்ணா நான் சும்மா ஃபன்னுக்காக தான் சொன்னேன், நீங்க என்ன தப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க, எனக்கும் நீங்க காதலிக்கிறத பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா சிவா மூஞ்சில ஒரு சிரிப்போ ஒரு சந்தோஷமோ எதுவுமே இல்லை. இது எல்லாமே அபூர்வா பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன இவன் சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு எல்லாரும் அங்க பரபரப்பா ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா இந்த சிவா மூஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே, அப்போ சிவாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி அபூர்வா அங்க இருந்து பாத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா பேசிட்டு இருக்கும் போதே நம்ம பூரணி என்ன பண்றாங்க, இவங்களோட சிக்கன் பிரியாணி எடுத்து நம்ம சிவாக்கு பிளேட்ல வச்சுட்டு திரும்ப அவங்களோட பிளேட் எடுத்து இவங்க மாறி மாறி சாப்பிடுறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல போன் கால் வருது நம்ம சிவாக்கு. உடனே அவர் போன் பேசிட்டே இருக்காரு. அவர் எல்லாத்தையுமே பாத்துட்டாரு நம்ம சிவா. அவர் போனை கட் பண்ணோன்னு அதாவது ககனும் பூர்ணியும் பேசிட்டு இருக்கிறாங்க. சும்மா அங்க எல்லா 4 பேரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இவர் திரும்ப அவரோட பிளேட்டே இவர் எடுத்துக்கிறாரு சிவா. உடனே அபூர்வா எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அங்க இருந்து பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே பாத்துடுறாங்க. ஓ அப்ப இது காதல் கல்யாணம் இல்லையா, அப்ப இந்த சிவாக்கு இந்த பூர்ணியை சுத்தமா பிடிக்கலையா, இந்த பூமி வந்து தன்னோட தம்பிக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்துக்கு தான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம அபூர்வா. அதுக்கடுத்து இதுக்கு நான் ஒரு பிளானை போடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இங்க பார்த்தா சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க. அபூர்வா ஒன்னு சரச்சந்திரா வந்துடுறாரு. அதுக்கடுத்து செரி வராங்க. அதுக்கடுத்து நட்சத்திரா லில்லி எல்லாரும் நட்சத்திராவும் லில்லி ஒரே நேரத்துல வராங்க. நட்சத்திராக்கு எங்க செரி பக்கத்துல லில்லி உட்காந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சேரை இழுத்து பிடிச்சி செரி பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இங்க மருதானியில பார்த்தா நேர சந்தோஷ் பக்கத்துல போய் உட்காந்துடுறாங்க. சரச்சந்திரா வந்து உட்காந்துடுறாரு. இப்ப வந்து செரிக்கு லெஃப்ட் சைட்ல மட்டும் தான் ஒரு இடம் இருக்கு. உடனே லில்லி வந்து அங்க உட்காடுறாங்க ரொம்ப சந்தோஷமா. செரிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நட்சத்திரம் ஐயோ கடவுளே அப்படின்னு இருக்கு. உடனே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே நட்சத்திரம் எடுத்து பரிமாறிமா நீயும் பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நட்சத்திராவும் எடுத்து வைக்க உடனே நம்ம சந்தோஷ் ப்ரோக்கு பார்த்தா நம்ம மருதானியில நீ கஷ்டப்பட வேண்டாம் நக்ஷு, நானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அவங்க கையால ஒன்னா எடுத்து வச்சு குழம்பு, ஃபிஷ் குழம்பு, சிக்கன் குழம்புன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஊத்திட்டு இருக்கிறாங்க. உடனே இன்னும் சாப்பிடலாமா அப்படின்னு போது சந்தோஷ் ப்ரோக்கு வந்து ஒரே கவலையா இருக்கு. இல்ல நான் சாப்பிடுவேன், ஆனா எனக்கு என்ன கவலைனா எனக்கு எங்க முள்ளைய தொண்டையில மாட்டிக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயம். எனக்கு ஃபிஷ்னா அவ்வளவு பிடிக்கும், ஆனா எனக்கு முள்ளை எடுத்து சாப்பிடவே தெரியாது, முள்ள போய் என் தொண்டைக்குள்ள சிக்குக்கும் அப்படின்னு சொல்லி இவர் பாட்டி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே மருதானியாலே தான் இப்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சந்தோஷ் ப்ரோவை. அவங்க இதை கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? உடனே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க முள்ள. ஐயோ உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் ப்ரோ, நீங்க சந்தோஷமா சாப்பிட்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சரி சும்மா ஏதோ ஹெல்ப் பண்றாங்கன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்கே தனியா ஒரு ரொமான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம மருதானி எனக்கு சந்தோஷ் ப்ரோக்கும். உடனே அவரும் எடுத்து சாப்பிட்டுட்டு
அதுக்கு அடுத்து முள்ளதான் எடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா எடுத்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து ஷாக் ஆகி பாக்குறாங்க. அபூர்வா, சரச்சந்திரா எல்லாரும் இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஐயோ ஒன்னும் இல்ல, நான் உள்ளதான் எடுத்து கொடுத்தேன், நீங்க இப்படி எல்லாரும் ஷாக் ஆகுறீங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மருதாணியில வந்து சமாளிச்சிடறாங்க. இங்க பார்த்தா நம்ம ககனும் பூமியும் சிவா பூரணி கல்யாணத்துக்கான ஏற்பாடா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் சரி பத்திரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் பூமி ஒன்னா போயிட்டு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிசினஸ் மேன் அவங்களுக்கு எல்லாம் நேர்ல போய் பத்திரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பத்திரிக்கையை கொடுக்குறாங்க. நீங்க கண்டிப்பா என்னோட தங்கச்சி பூர்ணிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும், குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? என்ன ககன், உன் தங்கச்சி கல்யாணத்தை நீங்க ரொம்பவே கிராண்டா பண்றீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா உங்க அப்பா தான் இல்லையே, இப்பயாச்சும் உங்க அப்பா கூட பேசிட்டீங்களா? இல்ல இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா வருவாரா? அவரு தானே கன்னியாதானம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வாய வச்சுட்டு சும்மா இல்லாம பத்திரிக்கை வைக்க போன இடத்துல இந்த மாதிரி பேசுறாங்க. நம்ம ககனுக்கோ அப்படி சூடாகுது மண்டை. எதுக்கு தேவையில்லாம இப்ப அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோவம் வருது. ஆனா கோவத்தை இங்க காட்ட முடியாதுல்ல. நம்ம பூமி வந்து ஈஸியா வந்து சிரிச்சுட்டு சமாளிச்சிடுறாங்க. கண்டிப்பா அப்பா இல்லாம இப்படிங்க கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா அப்பா வருவாங்க, இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவாங்க பூர்ணியோட அப்பா. சரி நீங்க 2 பேரும் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் ககனும் வெளியே வராங்க. உடனே ககனுக்கு கோவம் வருது. இங்க பாரு, அன்னைக்கு அம்மா சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன், நான் இன்னும் அவர் வர்றதுக்கு ஓகேன்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இவங்க கிட்ட இப்படி எல்லாம் நீ வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ககன் கேக்குறதுக்கு பூமி இங்க பாருங்க மாமா, நம்ம குடும்பமானோம் வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கன்னியாதான பூஜைக்கு மாமா வரணும், பூர்ணியோட அப்பாவா இருக்கணும், இத்தனை வருஷம் வந்து நம்மள தப்பா பேசினவங்க வாயெல்லாம் அடைக்கணும்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு அவங்க வரணும் மாமா, அதுதான் நமக்கு கௌரவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பூமியும் கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. இங்க பார்த்தா தனியா மீட் பண்றாங்க நம்ம சாரதாவும் கேபியும். சாரதா வந்துட்டு நீங்க தான் கன்னியாதானம் பண்ணி கொடுக்கணும் பூர்ணிக்கு, கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாரதா நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ககன் இதுக்கு ஒரு போதிலும் ஒத்திக்க மாட்டான், ககன் மட்டும் நான் வரது தெரிஞ்சதுன்னா வந்து கல்யாணத்துக்குள்ள என்ன விடவே மாட்டான், நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறான். ககன் ஒத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரச்சந்திரா ஒத்துக்குவாருன்னு நீ நினைக்கிறியா, இல்ல மீராதான் என்ன விட்டுருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா நான் அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படல, எனக்கு வந்து என் பொண்ணு கல்யாணத்தை தூரத்துல இருந்து பார்த்தா கூட சந்தோஷம்தான், ஆனா அதுவே நடக்குமான்னு தெரியல. ஆனா நீ என்னமோ வந்து நான் தான் பூஜையில உட்காரணும்னு சொல்லிட்டு இருக்க, ககன் இதுக்கு ஒரு போதிலும் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ககன் கிட்ட நான் யாருக்குன்னே பேசிட்டேன், கண்டிப்பா வந்து அவன் வந்து இன்னும் ஆமான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல, கண்டிப்பா கல்யாணத்துக்குள்ள ஒத்துருப்பான்னு எனக்குள்ள மனசுக்குள்ள தோணுது அப்படின்னு சொல்லி சாரதா சொல்றாங்க. உடனே ககனே ஒத்துக்கிட்டாலும் சரச்சந்திரா இதுக்கு எந்த காலத்துல ஒத்துக்க மாட்டாரு, இப்ப என்ன அப்படி ஒத்துக்கலன்னா என்ன, இப்ப நான் சரச்சந்திரா காலில் வந்து விழுகணுமா, நான் வந்து காலில் கூட வந்து விழுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சாரதா நீ யாரு காலையும் விழுகணும்னு தேவையில்லை, நீ யாருக்காகவும் எனக்காக நீ அசிங்கப்படணும்னு தேவையில்லை, பரவாயில்ல, ஊரு முன்னாடி இத்தனை வருஷம் நான் பார்க்காத அசிங்கத்தியா இப்ப நான் பாத்துற போறேன், ஊரு முன்னாடி எவ்வளவோ அசிங்கப்பட்டாச்சு, இப்ப அந்த சரச்சந்திரா காலில் விழுகிறதுனாலதான் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம் சாரதா, தேவையில்லாம நீ வந்து யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல கண்டிப்பா ககனும் ஒத்துப்பான், நீங்க தான் பூர்ணிக்கு கன்னியாதானம் பண்றீங்க, இது உங்க கையால தான் நடக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கேப்பிக்கிட்டு. இங்க மருதாணியில சரச்சந்திரா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா வந்து லில்லிக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அந்த போட்டோவை காட்டுறாங்க முதல்ல சந்தோஷ்க்கு. எனக்கு என்னடா பிடிச்சி என்னடா ஆக போகுது, என் பொண்ணுக்கு பிடிச்சா இந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க உடனே அந்த லில்லி கிட்ட அந்த போனை கொடுத்துட்றாங்க நம்ம சந்தோஷ். அதுக்கு கீழே பார்த்தா நம்ம மருதாணியிலையும் நம்ம சந்தோஷம் கையை பிடிச்சி கீழே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி உங்க பொண்ணு கல்யாணம் எல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியில கேட்டுட்டு இருக்கு. ஐயோ எனக்கு எங்கங்க இதுக்கு அடுத்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் நான் இருக்கேன்ல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியிலையும் சந்தோஷ் புறவும் கீழே கையை பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு கையை போடாம 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம லில்லிக்கோ அந்த போட்டோ பாக்குறாரு. அவங்களுக்கு மனசு ஃபுல்லா நம்ம செரி மேலதான் இருக்குது. செரி மாதிரி ஒரு பையன் தான் வேணும், செரி மாதிரி ஒரு பையன் இல்ல, செரியே தான் வேணும்னு அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த போட்டோவை பாக்குறாங்க, செடியை பாக்குறாங்க, போட்டோ பாக்குறாங்க, செடியை பாக்குறாங்க. ஐயோ எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா அந்த பையனுக்கு என்ன குறைச்சல், அழகா இருக்கான், படிச்சிருக்கான், பெரிய பிசினஸ் மேக்னெட், வேற என்னமா வேணும், ஐயோ கொஞ்சம் கூட செரி மாதிரி எந்த குவாலிட்டிஸும் இந்த பையன் கிட்ட இல்ல, எனக்கு இந்த பையனை சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நட்சத்திரக்கு கருமு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற டென்ஷன் ஆகுறாங்க. செரிக்கு உடனே மனசு குளுகுளுன்னு ஆயிடுது. அதாவது என்னைய ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுதாரா அப்படின்னு சொல்லிட்டு செரி வந்து கெத்து காமிச்சிட்டு இருக்கிறாரு. இங்க அபூர்வா வந்து
அந்த சிவாவை எப்படியாவது பேரம் பேசி இது பண்ணலான்னு சொல்லிட்டு முதல் கட்ட முடிவா என்ன பண்றாங்க, பிந்துவை வந்து சிவா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, ககன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பிந்துவை. உடனே பிந்து வராங்க. இங்க வீட்டுல யாரும் இல்ல, வீட்டுல சிவா மட்டும்தான் இருக்கிறாரு. ஏன்னா ககன் பூமி வந்துட்டு இன்விடேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்காக வெளியே போயிருக்காங்க. பூர்ணி பார்த்தா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக அவங்களும் வீட்டுல இல்ல, யாருமே வீட்டுல இல்ல. இவங்க என்ன பண்றாங்க, பிந்து வந்து நேரா ககன் வீட்டுக்கு வராங்க. உடனே வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவா ரூமுக்கு வந்துடுறாங்க. உடனே சிவா வந்துட்டு வெளியே வந்து, பிந்து நீ இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு கையை பிடிச்சி ரூமுக்குள்ள இழுத்துட்டு போய், நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து, உன்னை யாராவது பார்த்தா என்ன பிரச்சனை ஆயிரும், கண்டிப்பா பூரி பார்த்தானா உனக்கு அவளுக்கும் சண்டை தான் வரும், நீ எதுக்கு என்னை பார்க்க இங்கெல்லாம் வர, யார்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவது, ஐயோ சிவா என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது, எனக்கு நீ தான் வேணும், நீ இங்க பாரு கடைசி நம்பிக்கையா பூமியை நம்பிட்டு இருந்தோம், இப்ப அவளுமே நம்மள கைவிட்டுட்டாளே அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தா இன்விடேஷன் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ககனும் பூமியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே வந்துட்டு தலை ரொம்ப வலிக்குது பூமி அப்படின்னு சொல்லிட்டு வரையில 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வராங்க. உடனே ககன் சொல்றாரு, நான் ஆஃபீஸ்க்கு வேற போகணும் பூமி, எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் எடுத்துட்டு வரியா, ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க மாமா, நான் உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க காஃபி போடலான்னு போறாங்க. சிவா ரூம் வந்து திறந்துதான் கிடக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லி ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. உடனே இங்க பார்த்தா ககன் அப்பதான் மாடி படிக்கட்டுக்கு ஏறிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம பூமிக்கு தூக்கி வாரி போடுது. மாமா நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் இப்பவே உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரூம் உனக்கு போயிட்டு இருக்காங்க. உடனே ககன் கூப்பிட்டு, கிச்சன் இங்க இருக்கு, நீங்க அங்க எங்க போயிட்டு இருக்க, அது ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு கிளாஸ் இருக்கு அதை எடுக்கணும், அதான் போயிட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மேல போங்க, நான் இங்க வந்துடுறேன், உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு உடனே ரூம்குள்ள போய் டக்குன்னு கதவை சாத்தி சிவாவை லெஃப்ட் ரைட்டுன்னு பலார்னு 3 நேரம் விடுறாங்க. டே உனக்கு என்னடா, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா, பிந்து நல்லா இருப்ப, உனக்கு நான் கோடி புண்ணியமா போகும், காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு நீ சிவாவை மறந்துரு. ஐயோ அண்ணி நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, நீங்களே காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க, ஆனா இப்ப என்னோட காதலை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம பூமியோ, இங்க பாரு பிந்து, நானும் உன் அண்ணனும் வந்து காதலுக்கு எதிர்ப்பு எல்லாம் கிடையாது, நீங்க காதலிக்கிறது தப்புன்னு நாங்க சொல்லவும் கிடையாது, நீங்க காதலிக்கிறேன்னு சொன்ன டைமிங் தான் தப்பு. இங்க பாரு பூர்ணிக்கு வந்து ஆல்ரெடி இந்த குடும்பம் வந்து உங்க குடும்பத்தால எவ்வளவு அவமானப்பட்டிருக்கு, எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கு, எல்லாமே உனக்கு தெரியும். இப்ப இந்த கல்யாணம் மட்டும் நின்று போச்சுன்னு வையன், அது அதை விட ரொம்ப பெரிய அசிங்கமாயிரும், இத்தனை வருஷம் பட்ட அசிங்கத்தை விட இது ரொம்ப பெரிய அசிங்கமாயிரும். இந்த குடும்பத்துக்கு இப்பதான் ஏதோ ஒரு கொஞ்சமா நல்லது நடந்துட்டு இருக்க, அதை தயவு செஞ்சு கெடுக்காத. அவளுக்கு நிச்சயதார்த்தம் வர, ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வர முடிஞ்சு கல்யாணம் முடியலன்னா அது எவ்வளவு பெரிய தப்பாகும்னு உனக்கு தெரியாத பிந்து, நல்லா இருப்ப பிந்து, நீ இனிமேல் இந்த வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிந்து பேச வராங்க. அக்கான்னு சொல்லி நம்ம சிவா பேச வராரு. தரன்னு கையை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வராங்க. வெளியே ஹால்ல பார்த்தா நம்ம ககன் நின்றுட்டு இருக்கிறாரு. உடனே என்ன பூமி, நான் உன்கிட்ட காஃபி கேட்டா நீ என்ன சிவா ரூம்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கெத்த அப்படியே ஸ்ட்ரிக்டா நின்றுட்டு இருக்காரு. உனக்கு திரும்பி பார்த்தா பிந்து நீ எப்ப வந்த, நீ சொல்லவே இல்லையே, நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு, பூமி நீ எங்க அவளை கூட்டிட்டு போற, ஐயோ இல்ல பிந்து வந்து இப்ப பூரிக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதுக்காக விஷ் பண்ணலான்னு வந்திருக்கா. அப்படி அவங்க 2 பேத்துக்கும் டிஷ்மா இருக்கும், நீங்க 2 பேரும் எப்போ சண்டை போட்டுட்டு தானே இருப்பீங்க, இப்போ ஒன்னாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேக்குறாரு. ஐயோ மாமா அதெல்லாம் அவங்க ஒன்னாயிட்டாங்க, இப்போ அவங்க ஒன்னும் சின்ன பிள்ளைங்க இல்லல்ல, இப்போ பூரிக்கோ கல்யாணம் ஆக போகுது, அவ வந்து இப்போ அதெல்லாம் பழசெல்லாம் மறந்து அவளுக்கு விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. சிவாவை பார்த்து விஷ் பண்ணிட்டா. பூரி வந்து இப்போதைக்கு வரமாட்டா, அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்விடேஷன் கார்டு கொடுக்க போயிருக்கா, அதனால நீ போயிட்டு இன்னொரு நாள் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு பூமி, அவ இப்பதானே வந்திருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டுமே, பூரிய பாத்துட்டே போகட்டுமே. ஐயோ மாமா உங்களுக்கு அப்புறம் பத்தி நல்லாவே தெரியும்ல, பிந்து வெளியே போயிருக்கான்னு தெரிஞ்சாலே அவ சண்டை போடுவா, அதுவும் ககன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சா பிந்து என்ன வேணா பண்ணுவா, அதனால வேண்டாம் மாமா, இப்போதைக்கு போகட்டும், அப்புறமா வந்து மீட் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா அதுவும் கரெக்ட் தான். சரி பிந்து நீ போயிட்டு வா, உனக்கு ஏதாவது வேணா நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி ககன் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அண்ணியா, போயிட்டு வரேன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட கண்ணுல அழுகையோட பாத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்க சிவாக்கா தூக்கி வாரி போடுது, அழுதுகிட்டே இருக்கிறாரு. அவர் பக்கம் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறாரு. இங்க அபூர்வா வந்து சிவாக்கு கால் பண்றாங்க. அபூர்வாக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, அதாவது பிந்து சிவா காதல் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப அவங்க வந்து ஒரு பெரிய கேம் ஆடலாம், பூமியை சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்காக கட்டமா நம்ம சிவாவை மீட் பண்றாங்க. சிவாவை மீட் பண்ணி என்ன நீங்க எதுக்கு என்ன மீட் பண்ணணும், உங்களுக்கு என் அக்காவை சுத்தமா பிடிக்காது, எங்க அக்காவோட ரொம்ப எதிரி தானே நீங்க என்கிட்ட பேச என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ சிவா, எனக்கு உன் அக்காவை பிடிக்காது உண்மைதான், எனக்கு உன் அக்கா எதிரி தான், உன் அக்காவை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் தான், நான் அதுக்கு உனக்கு வந்து இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வந்து நான் உனக்கு கொஞ்சம் காசு தரேன்,
நீ இந்த கல்யாணத்தை விட்டு பிடிக்கலன்னு ஓடி போய் எங்கேயாவது போய் ஏதாவது காசு கொடுக்குற, நீ எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க காசு கொடுத்தா நான் என் அக்கா விட்டு போயிடுவேனா, என் நேர்மை என் அக்காக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலதான், ஆனா என் அக்காவை அவமானப்படுத்துற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ சிவா, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, உனக்கு பூரினா இஷ்டம் இல்லைன்னு. நான் உனக்கு நீ கல்யாணம் வர வெயிட் பண்ணு, கல்யாணத்தன்னைக்கு காலையில நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு. நான் உன் அக்காவை ரொம்ப அவமானப்படுத்தணும்லாம் நினைக்கல, ஜஸ்ட் ககனுக்கும் பூமிக்கும் ஒரு சின்ன விரிசல் ஏற்படணும்னு தான் நான் நினைக்கிறேன். சின்ன சண்டை வந்தா போதும், நான் நினைச்சதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறது எப்போ ஒருபோது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் உனக்கு காசு தரேன், நீ இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நீ உன் அக்கா கண்ணிலையும் பட வேண்டாம், எங்கேயாவது போயிரு, எங்கேயாவது போய் நீ சந்தோஷமா இரு, காசு பணம் எல்லாம் தரேன், ஜஸ்ட் நான் சொல்றேன்னு மட்டும் நினைக்காத, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க காருக்குள்ள போயிட்டு பெட்டி எடுத்துட்டு வராங்க. பெட்டி எடுத்துட்டு இங்க பாரு, இதுல இவ்வளவு காசு இருக்கு, இவ்வளவு காசு, நகை, ஜுவல், தங்க நகை எல்லாமே இருக்கு. ஒரு பெட்டி நிறைய ஃபுல்லா பணம், தங்க நகை, தோடு, நெக்லஸ், வளையல் எல்லாம் இருக்கு அதுல. உடனே இங்க பாரு, நான் உன்கிட்ட சும்மாலாம் சொல்லல, ஜஸ்ட் இதை நீ ஒரு டோக்கன் மணியா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இதை கொடுக்குறாங்க. உனக்கு இன்னும் தேவைப்பட்டா கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்க பணத்தை கொடுத்தா நான் என் அக்காக்கு எதிராக பேசுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல நான் என் அக்காக்கு எதிராக மாறுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது ஒருபோதும் நடக்காது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் சிவா, நீ உனக்கு நீ பணத்துக்கெல்லாம் ஏமாற மாட்டேன்னு. ஆனா நீ உனக்கு பிடிக்காத அந்த பூர்ணியை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல உனக்கு பிடிச்ச பிந்துவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ பிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு எப்படியும் காசெல்லாம் தேவைப்படும்ல. நீ ஒருவேளை பிந்துவை நீ ஓடி போய் நீயும் பிந்துவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்து வாழ போற வாழ்க்கைக்கு காசு தேவைப்படும்ல, அதுக்கு இந்த காசு போதாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இப்ப நீயே யோசிச்சு சொல்லு, நீ உனக்கு உங்க அக்கா இப்போ ககன் முன்னாடி தேவதையா ஆகணும்னு சொல்லிட்டு உன்னை எப்படியாவது பூர்ணி தலையில கட்டி வச்சிடணும்னு அவ முடிவு பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீ காதலிக்கிறன்னு தெரிஞ்சும் உன்னை அவ பூர்ணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற. அவ உனக்கு நல்லவளா? உன் காதல தெரிஞ்சு நீங்க 2 பேரும் ஓடி போய் எங்கேயாவது சந்தோஷமாவது இருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காசும் கொடுக்குறேன். அதுவும் இல்லாம பிந்து எங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? அதுவும் இல்லாம எங்க வீட்டு பொண்ணு உன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்சா கண்டிப்பா எங்க வீட்டுல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல நானே கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த காசையும் கூட கொடுக்குறேன். நீங்க இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம், நீங்க 2 பேரும் ஓடி போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க, அதுக்கடுத்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. மிஞ்சி போனா பூமிக்கும் ககனுக்கும் சின்ன விரிசல் தான் ஏற்படும், அதுக்கடுத்து அதுவும் சரியாயிரும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்லி இவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்க. நம்ம சிவாவும் முதல்லலாம் ஏமாறல, அதுக்கடுத்து பிந்துவை நான் கல்யாணம் பண்ணணும், எனக்கு காசு வேணும், நாங்க எங்கேயாவது தப்பிச்சு வாழணும்னா கண்டிப்பா காசு வேணுங்கிறதுக்காண்டி நான் யோசிச்சு சொல்றேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன சிவா இருக்கு, இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் மனசு மாறிடுறாரு. அதாவது இப்போ பூமிக்கு துரோகம் பண்ணிட்டு நம்ம சிவா என்ன பண்ண போறாரு, பிந்துவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுவும் அபூர்வா பேச்ச கேட்டுட்டு அபூர்வா இதை வச்சு பெரிய பிளான் பண்ணி நம்ம ககனையும் பூமியும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்கு தான் பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தெரியாம சிவாவும் இவங்களுக்கு உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்க ககன் பூமி வீட்டுல பார்த்தா வாசலே பாத்துட்டு இருக்காங்க. சிவா இன்னுமும் வரவே இல்ல, நைட் ஆயிருச்சு, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, இன்னும் வரலன்னு பூர்ணி ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. உடனே நம்ம பூமி பார்த்துட்டு என்னாச்சு பூர்ணியா எங்கேயும் நடந்துட்டு இருக்கா, என்னாச்சுன்னு தெரியலமா, ஒருவேளை சிவாக்கும் பூர்ணிக்கு ஏதாச்சும் சண்டையானு தெரியல, எதுவுமே சொல்ல மாட்டா, சிவா இன்னைக்கு வரட்டும், நான் அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா சிவாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சிவாவும் இங்க வரல, நம்ம எல்லாம் சாப்பிடும் போதும் சிவா இல்ல, அவ என்ன பிரச்சனை எதுன்னு தெரியல, ஒருவேளை அவங்களுக்குள்ள எதுவும் மனஸ்தாபமா என்னன்னு தெரியலையுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படின்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ககன் வராங்க. ஏன் பூர்ணி வாசலே நடந்துட்டு இருக்கா, நைட் ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ள வர சொல்ல வேண்டியதானே, அவங்க ஏன் இந்நேரத்துக்கு வெளியே நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதா திரும்பியும் அவங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டு இருக்காங்க ககனுக்கு. இல்ல சிவாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சிவா இன்னும் வரல, எங்கேயோ வெளியே போயிருக்கான், இன்னமும் கோவத்துல இருக்கா, உன் தங்கச்சி என்ன கோவம்னு கேட்டா என்கிட்டே சொல்ல மாட்டா, நீ வேணா போய் கேளு, உன்கிட்ட ஏதாச்சும் சொல்றாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ககனும் வெளியே பூர்ணி என்னாச்சு, எதுக்கு இப்ப நீ எங்கேயும் நடந்துட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ அண்ணா சிவா வரட்டும், நான் அதுக்காக சிவாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சிவாக்கும் உனக்கு ஏதாவது சண்டையா? சண்டைலாம் எதுவும் இல்ல, அதுக்கும் மேல அண்ணா எனக்கு நான் மட்டும் தான் சிவா காதலிக்கிறேன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, சிவா எனக்கு காதலிக்கிறானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு, சிவாக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்ல, அவங்க பாருங்க நீங்க ப்ரீ வெட்டிங் ஷூட் போட்டோல கூட அவன் ஒழுங்கா சிரிக்கல, ஆனா நீங்க பாருங்க எவ்வளவு காதல எவ்வளவு அன்பா நீங்களும் அண்ணி எவ்வளவு
சிரிச்சு எவ்வளவு அழகா போட்டோ எடுத்தீங்க. ஆனா அதுலயும் அவனுக்கு சந்தோஷம் இல்ல. என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். என்னை கண்டாலே விலகி ஓடுறான். ஒருவேளை நான் தான் அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றேன்னா எனக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கிடைச்சே ஆகணும்னா அப்படின்னு சொல்லி நம்ம பூர்ணி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம பூமி அதுக்கு எடுத்து, ஐயோ பூர்ணி உனக்கே எப்படிலாம் தோணுது? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அவனுக்கு ஏதாவது சின்ன சின்ன கோவங்கள் ஏதாவது இருக்கும், நீ அப்படியெல்லாம் எதுவும் தப்பா நினைக்காது. இல்ல சிவா வரட்டும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, அபூர்வா என்ன ஆட்டம் ஆட போறாங்க, பூமியை எப்படி சிக்க வைக்க போறாங்க, இதெல்லாம் நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். சோ உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்சா ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நம்ம அவள் வரவழ சீரியல் மேகா சந்தேஷம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறோங்க, அதே வீடியோஸ்லாம் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.